ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிரட்டி வந்து பணி வைக்க முடியாது, அவ்வளோ வந்து பொசசிவாகி வந்து கார்த்தியோட காலில் விழணும் அப்படின்னு எதிர்பார்த்து இப்போ அடுத்த அட்டம்ப்டாக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கி கோர்ட்டுக்கு எழுத்தா கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி வந்து கார்த்திகையில் வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து சேர்த்தி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியாவும் கௌதம் வந்து நினச்சிக்கிட்டு இந்த அஞ்சலி கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கௌதம் சொல்லி இலக்கிய கையெழுத்து வாங்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் கையெழுத்தெல்லாம் வந்து போட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் நீ வந்து கையெழுத்து போடலன்னா கண்டிப்பாக வந்து நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அஞ்சலி. நீ வந்து கையெழுத்து ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணாலே வந்து இந்த இடத்துக்கு வந்து கௌதம் போலீஸோடு வந்துடுவார். அதனால் வந்து நீ போய் ஜெயிலில் களி தின்றதா இல்லை இந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடுறதா எது ஒன்றும் நீயே வந்து முடிவு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறேங்க. அதுக்கு இந்த அஞ்சலி வந்து என்ன சொல்ல போகிறா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன், கார்த்தியை வந்து யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம இலக்கியாவுக்கு தான் வந்து சும்மா பொசுக்குன்னு கோவம் வந்துருமே ஆக்டிங்னா, அதனால் கழுதை பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணியோட தயவால் பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து போட்டுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனோடு வந்து ஒத்துக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையெழுத்தை வந்து நான் வந்து போடுறேன், ஆனால் வந்து எனக்கு 10 லட்ச ரூபா வந்து கொடுத்துடணும் இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் சரிடி கொடுத்து தொலைகிறேன், என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னா வந்து நாங்கள் வந்து கொடுத்து தானே ஆகணும், எங்கேயாவது வாங்கி தின்னு தொலைடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம இலக்கியாவும். அவளும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பர்லேருந்து கையெழுத்து போட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த அஞ்சலியோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடக்கூடாதுன்னு வந்து நம்முடைய பைரி பார்த்தீங்கன்னா கட்டாக வந்து பணத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கையில் டிமாண்ட் பண்ணி 10 lakhs வந்து இந்த அஞ்சலி வந்து பைரிக்கு தெரியாது வந்து வாங்குறாங்க. என்ன தைரியம் அந்த பைரி வந்து அஞ்சலி வந்து பைரவிக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த இலக்கியா வந்து என்னை வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டா ஆண்டி, என்னால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. நம்முடைய பைரவி வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட போகிறாங்க. கோவப்பட்டுச்சு இந்த இலக்கியாவால் நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்கமே அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷனாக இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து போட்டு தள்ளுறணும் அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர் வந்து கூட்டு சேர்ந்து நம்முடைய இலக்கியாவை வந்து எப்படி வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம இலக்கியாவுக்கு அவனுடைய உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலியும் இந்த பைரியும் வந்து எப்படியாவது இலக்கியாவை வந்து போட்டு தரலாம், நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்து இந்த பைரவி பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து பறிப்போக தாங்க செய்யும். அதுக்கு வந்து பேசாத நம்முடைய கார்த்தியோட போயிட்டு காலில் வந்து சரணாகதி அடைஞ்சலைன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை பிச்சையாவது வந்து கார்த்தி போட வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் கார்த்தியும் பிரியாவும் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குன்னா, அது வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்த அஞ்சலி வந்து ஒரு காலம் திறந்த மாட்டான்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச கதைங்க. இருந்தாலும் வந்து அவள் வந்து காலில் விழுந்து கதற கார்த்தி என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சணும். அப்போவுமே வந்து நம்ம கார்த்தி வந்து மனசு இறங்கவே கூடாதுங்க, நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு முன்னாடியே பிரியாவோட கழுத்தில் வந்து தாலியை கட்டி பொண்டாட்டியை வந்து பிரியாவை வந்து ஏற்றுக்கணும். இந்த அஞ்சலி வாழை வெட்டியாக வந்து வீட்டுக்கு வந்து போகணுங்க. ஏன்னா வந்து ஆணவத்தில் ஆனவங்களுக்கெல்லாம் என்ன கெதின்றது வந்து இது ஒரு பாடமாக இருக்கணும்னு நினச்சி இந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா மொக்கையை எடுத்துகிட்டு போனோம்னா இவன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போனால் மொக்கையாக தான் இருக்க மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணி